கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான வெஜ் மோமோஸ் ட்ரை பண்ணலாமா? மோமோஸோட அவுட்டர் லேயருக்கு கோதுமை ஒரு கப் எடுத்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி பொடியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும், காய்கறிகள் தண்ணி விடக்கூடாது. 1 மினிட்டுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மோமோஸோட அவுட்டர் லேயருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பூரி சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நமக்கு தேவையான அளவு இந்த மாவோட சென்டரில் வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மோமோஸ் நிறைய ஷேப்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பேக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ரெகுலர் மோமோ ஷேப் தான் பண்ணுறேன். கையில் வச்சு பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சே பண்ணலாம். ஒரு சைடில் இருந்து மாவை டக்கின் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் கரெக்டாக பேக் ஆகும். இதே மாதிரி எல்லா மாவையும் டக்கின் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்திங்கன்னா நம்மளுடைய மோமோ ஷேப் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரியே நம்மளோட எல்லா மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயே ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண விட்டுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஸ்டீமரில் வச்சு 8 to 12 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான மோமோஸ் ரெடி. உள்ளே பாருங்கள், வெஜ்ஜீஸ் நல்லா க்ரன்ச்சியாக, அவுட்டர் லேயர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள்.